தயவு செய்து சொல்லுங்க. நிஜ வாழ்க்கைக்கும் டிவியில பாக்குற வாழ்க்கைக்கும் திரையில இருக்கிற வாழ்க்கைக்கும் வேறுபட்டு இருக்கு சொல்றீங்களா இல்லையா? கல்யாண வயசுல வீட்டுல பொண்ணு இருந்தா என்ன சொல்றீங்க? சினிமால வர மாதிரி நடைமுறை வாழ்க்கை இல்லைன்னு சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா, சினிமால அந்த மாதிரி எல்லாம் நடக்கும், அது நடைமுறை வாழ்க்கை அப்படி கிடையாதுன்ற அட்வைஸ் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறீங்கல்ல? அதே மாதிரிதான் அரசியல். சினிமால ரீல்ஸ்ல வரதெல்லாம் ஒரு மாதிரி, ஆனா நடைமுறை அரசியல் என்பது வேற. எளிமையா இருக்கின்ற வேட்பாளர் வேணுமா இல்ல ரீல்ஸ் போடுற டாக்டர் வேணுமான்னு பாருங்க. ரீல்ஸ பார்த்தா லைக் கொடுங்க, சர்வீஸ் பண்ற மாங்குடிக்கு ஓட்ட கொடுங்க. ரீல்ஸ் வந்தாருன்னா முன்னாடி ஒரு வண்டி போகுது, பின்னாடி ஒரு வண்டி டாக்கி வச்சிருக்கிறான், பௌத்தர் வரா. இந்த மாதிரி ஆள் வேணுமா, உங்களுக்கு ஒரு எளிமையான வேட்பாளர் வேணுமா என்பது முடிவு செய்யுங்கள். டாக்டர் ரீல்ஸுக்கு லைக் கொடுங்க, வாக்களிக்க வேண்டிய நம்முடைய மாங்குடிக்கு கை சின்னத்துல வாக்களிக்க. அதனால நம்பர் 3 ஓவர். நம்பர் 3க்கு நீங்க வீட்டுல எல்லாம் சிரிக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஆளுக்கு தான் நான் பேசுறேன். இந்த கட்சி நான் வேற யாருக்குமே பேசல. இந்த டாக்டர் ரீல்ஸ பத்தி பேசும்போது இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க எல்லாம் உங்க வீட்டுல உங்க உறவினர்களை, குறிப்பாக 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிற பொண்ணுங்கள்ட்ட தயவுசெய்து அட்வைஸ் பண்ணுங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நடைமுறை வேற, திரை உலகம் வேற, நடைமுறை வேற, திரையில வர்றது வேற. அரசியல் என்பது ஒரு சீரியஸான விஷயம். யார் நமக்கு பிரதிநிதியா இருக்கணும், யார் நம்ம ஆளணும், யார் நமக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும், யாரை போய் நம்ம நாட முடியும் என்பதெல்லாம் எடுத்து சொல்லி தயவு செய்து வாக்கை வீணாக்காதீர்கள். அங்க போய் இந்த ரீல்ஸுக்கு போடுற வாக்கு என்பது என்னை பொறுத்தவரைக்கும் வீணாக்க வேண்டிய வாக்கு. அந்த வாக்குகளை வீணாக்க கூடாது. குறிப்பாக இங்க இருக்கும் படித்த பெண்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்க ரீல்ஸ் பார்க்கின்ற, இன்ஸ்டாகிராம் பார்க்கின்ற பெண்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி அவர்களை இந்த தவறான முடிவை எடுக்காமல் அவர்களை கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பது தெளிவாக சொல்கிறேன். அதான் தெளிவா இருந்துங்க. ரீல்ஸ பார்த்தா என்ன பண்ணும், லைக் போடலாம். ஓட்டு யாருக்கு போடணும், சர்வீஸ் பண்ற கைக்கு போடணும். அது கிளியரா இருங்க.